மிக சிறப்பான முறையில் கலை நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அனைத்து மாணவ மாணவிகள் உள்ளங்களிலும் இடம்பெறச் செய்த நம் தமிழையா அவர்களுக்கும் உதவிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அடுத்த நிகழ்ச்சியாக நம் பள்ளியின் பெற்றோர் தேசிய கழக தலைவர் ஐயா அவர்கள் சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றுவார். எங்களோட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட ஒத்துழைப்பு மற்றும் எஸ்எம்சி, பிடிஏ, பேரண்ட்ஸ் இவங்க சப்போர்ட் இருக்கு. ஆனால் இந்த சப்போர்ட் எனக்கு 100% வேணும். எங்களுக்கு பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்திருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. அத்தனை பேருமே டீச்சர்ஸ் தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. எங்கள் ரிசல்ட் வந்து எவ்வளோ எங்கள் டீச்சர்ஸ் உழைச்சிட்டே இருக்காங்க. 100% தேர்ச்சி வேணும் எங்களுக்கு. ஏன்னா 200% உழைக்கிறாங்க டீச்சர்ஸு. அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே எங்களுக்கு எப்பயுமே எஸ்எம்சி சப்போர்ட், பிடிஏ சப்போர்ட்டு, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, பப்ளிக் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி அளவில் +2ல் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஷாலினி அவங்க வந்து 573 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ராஜந்தாங்கல் 2ஆம் மதிப்பெண் சரவணன் இசுக்கழி அவங்க 568 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 3ஆவது மதிப்பெண் பார்த்தீங்கன்னா தர்ஷினி நாடழகானந்தல் அவங்க வந்து 546 மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 10th பார்த்தீங்கன்னா எல் தரன் கரிப்பூர் 456 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஆர் காவியா 394, 3ஆம் மதிப்பெண் கார்த்திக் 359. கொஞ்சம் மார்க்கு குறைவு தான், பட் எனிவே செகண்ட் தேர்ட் வந்திருக்காங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா குழந்தைங்க 500க்கு 500 எடுக்கணும், 600க்கு 600 எடுக்கணும் அப்படின்னு அப்படிதான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கேட்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ஸ்போர்ட்ஸில் அண்டர் 19 ஃபுட்பால் டீம் வந்து ஜோனல் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அண்டர் 14 ஃபுட்பால் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இது இல்லாமல் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் அத்லெட்டிக் கேம் அப்படின்னு பார்க்கும்போது வைஷ்ணவி 3000 மீட்டர்ஸ் 3000 மீட்டர்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த கிரவுண்டை ஒரு முறை சுற்றி வந்தால் 200 மீட்டர்ஸ் தான். 3000 மீட்டர் அப்படின்னா எத்தனை மடங்கு சுற்றணும்னு பாருங்க. கிட்டத்தட்ட 15 ரவுண்டு வரணும். அதுக்கே ஒரு ஸ்டாமினா வேணும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டாமினா கிடைச்சதுக்கு கடவுளுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி 1500 மீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து சுபலக்ஷ்மி, 800 மீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து பி சந்தோஷ்குமார். இந்த நேரத்தில் விரிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசை. ஆண்டு விழாவில் அத்தனை குழந்தைங்களுக்கும் அத்தனை டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக சிறப்பு செஞ்சிடறோம். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற பேரண்ட்ஸு பப்ளிக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து இந்த நேரத்தில் நேரம் கருதி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்தது வி மகேஸ்வரி 400 மீட்டரில் ஃபஸ்ட்டு. அவங்களே பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்லேயே ஃபஸ்ட்டு. இன்னைக்கு டான்ஸ் கூட நல்லா பண்ணாங்க அவங்க. அடுத்தது வேலன் 100 மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு. ரிலேல 400 மீட்டர் ரிலேல பி சந்தோஷ்குமார், வி வேலன், தர்மதுரை, தரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து 400 மீட்டர் ரிலேல ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அடுத்தது பால் பேட்மிண்டன்ல கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், டபுள்ஸ் சிங்கிள்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. செகண்ட் தேர்ட் பேரெல்லாம் நான் சொல்லலை நான். ஸோ எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கு. அதை வந்து நம்ம திறன் அறிந்து ஆசிரியர்கள் நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே பேரண்டோட பெர்மிஷனோட நடக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது ஆசிரியரோட பேரண்ட்ஸோட கடமை, பொறுப்புணர்ச்சி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ் யாருமே தயவு செஞ்சு என் குழந்தை நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்குதுங்கிற வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது. பேரண்ட்ஸ் எல்லாரும் நான் சொன்னா என் பிள்ளை கேட்பான் அப்படின்னு தான் சொல்ல கத்துக்கோங்க. இனிமேல் மாத்திக்கோங்க. நம்ம குழந்தைங்க நம்ம சொன்னாதான் கேட்கும், மற்றவங்க சொன்னா கேட்காது. அந்த மாதிரி மனநிலையை மாத்திக்கிட்டு குழந்தைங்களை நல்வழிப்படுத்துங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுங்க. காசெல்லாம் கொடுத்து வெளியில சாப்பிட சொல்லாதீங்க. சில பிள்ளை பட்னியெல்லாம் இருக்கு, வருத்தமா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, இல்லைன்னா சத்துணவுல வாங்கி சாப்பிடு, ஒரு பிளேட் கொண்டு வந்து சாப்பிடு, இல்ல பிளேட் இங்க வச்சிருன்னு சொல்றோம். ஸோ நல்ல உணவு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா நல்ல அத்தனை அவங்களுக்கு இருக்கிற திறமைகள். அதே மாதிரி கலை திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுலயும் நிறைய திறன்கள் இருக்கு. அதே மாதிரி வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு பையன் கிட்டத்தட்ட அவன் வந்து 45 நிமிஷம் நான் வந்து தெருக்கூத்து போடணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டான் அந்த தம்பி. அது நல்லாவே பண்ணதா கூட சொன்னாங்க. பட் இங்க டைம் கருதி இப்போ கொடுக்கல. பட் நம்ம அது ஆனுவல் டேல அதை வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேவும் சிறப்பாக கொண்டாடலாம். எல்லா விழாக்களும் கொண்டாடணும். அதே நேரத்தில் படிக்கவும் செய்யணும்.
இப்போ இருக்கிற மாதிரி மாணவர்கள் இதே மாதிரி அமைதியா, ஓரளவுக்கு அமைதியா இருந்தீங்க. எப்பவுமே அமைதியா எல்லாரும் சொல்றதை கேளுங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்றதை கேளுங்க, பெரியவங்க சொல்றதை கேளுங்க. எல்லா விதிகளையும் இந்த சுதந்திர தின விழால நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒரே ஒரு சின்ன உறுதிமொழி தான். எங்க எந்தெந்த விதிகளை ஃபாலோ பண்ணமோ அங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கியா? எங்க எந்தெந்த விதிமுறைகள் இருக்கோ அந்தந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவேன். நான் பண்ணுவேன், அடுத்தவங்களையும் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே உங்கள் சப்போர்ட்டோட எங்கள் பள்ளியை நாங்கள் 100% கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச். சரி.